நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால் நடத்தி வருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற ஒரு அருமையான வசனம், உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் நிலத்தின் கனியில் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவா. உன் நிலத்தின் கனியில் பரிபூரண நன்மை உண்டாக ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம நிலத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பும்போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவர் கட்டளையிட்டாதான் நம்ம நிலத்தின் கனியை நம்ம என்ன செய்ய முடியும்? புசிக்க முடியும், அதை காண முடியும், அந்த ஆசீர்வாதத்தை அள்ளி சுதந்திரிக்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதங்க. என் நிலத்தில் நான் விளைச்சல்ல ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? முதலாவது நீங்கள் விளைச்சல்ல முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். அதான் யோசேப்பு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கனி தரக்கூடிய திராட்சை கொடி என்று சொல்கிறார். சொந்த சகோதரர்கள் குழிகளை தூக்கி போட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தரை நம்பினா, அரண்மனைக்கு போனார், அங்கே சோதனை, அங்கே சிறைச்சாலைக்கு போகிறார், அங்கே சோதனை. ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதனால தான் அந்த பஞ்ச காலத்தில் தான் சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய அளவில் ஆசீர்வாதத்தை கொடுத்தான். காரணம், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தா. நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், பெரிய நன்மையை காண முடியும். அதான் ஆண்டவர் நிலத்தின் கனியில் ஆண்டவர் என்ன சார்? பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வா. அப்போ ஆண்டவர் நன்மை உண்டாக செய்தாதான் நம்ம வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியும். அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் விவசாய பெருங்குடி மக்களே, என் விவசாயத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, நான் லோனை வாங்கிட்டேனே, அதை அடைக்க முடியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் விளைச்சல்ல ஒரு பெருக்கத்தை காண பண்ணுவா. கலங்காதங்க, விசுவாசத்தோடு இருங்க. என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவரை நம்பும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, நீ யாரா இருந்தாலும், ஐயோ சின்ன இடம் தானே வச்சிருக்கிறேன், விவசாயம் என்ன, இதில் எப்படி நான் நன்மையை சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது உங்கள் விதைகளை விதைக்கும் போது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து சிலுவை அடையாளத்தை போட்டு நீங்கள் விதைங்க. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை காண செய்வான். அதான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உங்கள் விளைச்சலின் நிலத்தை ஆண்டவர் நன்மை உண்டாக செய்வார். ஏன்னா ஆண்டவர் கட்டளையிடும்போது அதில் நன்மை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். கலங்காதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீங்களா, கம்பீரத்தோடு அறுப்பீங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்கள் விளைச்சல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண பண்ணுவார், பெரிய பெருக்கத்தை காண பண்ணுவார். ஐயா, திருமணமாகவில்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, ஏற்ற வரன்களை கொண்டு வந்து குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. கணவன் மனைவியுமா இணைப்பா. கற்பையிலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, 2 பேரும் நீங்கள் பொறுத்தனையோட ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தான். அதுக்கப்புறமா அவன் துக்கமுகமாக இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு முறைப்பட்டு ஜெபிங்க. உங்கள் நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போடுவான். ஐயா, கடனை வாங்கிட்டு கொடுக்க வழியே இல்லைன்னு கலங்குறீங்களா? குடும்பமாக ஜெபிங்க. என் அன்பு பிள்ளைகளே, வேதவசனம் சொல்கிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பா என்று சொல். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து உங்களை திருப்தி அடைய செய்வான். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டாவது வீடு கட்டலாமான்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அடியெடுத்து நம்பி, நீங்கள் ஆண்டவரை நம்பி அடியெடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு அழகான இல்லத்தை கட்டித்தருவான். ஆண்டவரே,
என் பிள்ளை எப்படி படிப்பான், முழு பேதையாக இருக்கானே, இவன் எப்படி ஞானமுள்ள பிள்ளையாக மாறுவான், எப்படி இந்த 10th பாஸ் ஆகுவான், எப்படி இந்த 12th பாஸ் ஆகுவான். அன்பு அன்பு தாயாரே, தகப்பனாரே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்க ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்தி தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்கள் பிள்ளையின் காரியத்தை ஜெயமாக மாற்றுவா. தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மை உண்டாகட்டும். பூரண நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.